உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மதம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய என் மதத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அதனால் நம்ம மதத்தில் இருந்தால் நிறைய விஷயங்கள் புரியாது. மதம் என்பதற்கு நிறைய பெயர் இருக்கும். மதம் என்பதற்கு அநேக பெயர்கள், நிறைய பேர் இருக்கும். ஆனால் ஆன்மீகம்னா அது ஒன்று தான். அதை தான் கிறித்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆன்மீகம் என்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் ஒன்று. அப்போ மதம் என்பதற்கு பல பெயர் அப்படின்னாக்கா, தண்ணீர் என்றாலும் தண்ணீர், வாட்டர் என்றாலும் தண்ணீர், பானி என்றாலும் தண்ணீர், வெள்ளம் என்றாலும் தண்ணீர், நீலு என்றாலும் தண்ணீர், நீரு என்றாலும் தண்ணீர், ஜலம் என்றாலும் தண்ணீர், கங்கை என்றாலும் தண்ணீர், கூவம் என்றாலும் தண்ணீர். எல்லா தண்ணீரையும் நாம் எடுத்து குடித்து விடுவதில்லை. எந்த தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதோ அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜீவ தண்ணீர் நானே என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதனால் ஆன்மீகம் என்பது என்ன என்றால், கடவுளுக்கும் உனக்கும் உண்டான ஒரு உறவு, த ரிலேஷன்ஷிப் வித் காட், அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நம் ஆன்மாவின் மூலமாக அந்த ஆன்மா கடவுளோடு வைத்திருக்கிற அந்த உறவு தொடர்பு, அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்மீகத்தில் ஒன்றே ஒன்று தான், அது உறவின் அடிப்படையிலே கடவுள் எனக்கு கற்பித்ததை, கடவுள் என்னை எப்படி வாழச் சொல்லுகிறாரோ அப்படி வாழ்வது, எதற்காக அப்படி வாழச் சொன்னாரோ அப்படி வாழ்ந்து எங்கு நான் சேர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறதோ அதை சேருவது, அவ்வளோதான், சிம்பிள். இதற்கு இடைப்பட்டதாக மனிதனாக உருவாக்கி கொண்டது தான் சடங்குகள், சம்பிரதாயங்கள், வரைமுறைகள், வழிமுறைகள், கட்டளைகள், இப்படி நிறைய நாம உருவாக்கி கொண்டோம். இப்போ நிறைய பிரச்சனை என்னன்னாக்கா, இப்போ எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இது ஒரு பிரச்சனை. ஞானஸ்நானம் அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, முங்கி முழுக்கி எழுந்திருக்கணும், அதுக்கு பேர் திருமுழுக்கு. அதனால் மொத்தமாக தண்ணியில் உள்ளே போய் தான் வெளியே வரணும். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, தெளித்தாலே போதும். இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக, இதெல்லாம் நாம உருவாக்கி கொண்டது. இந்த திருவிருந்து இன்னும் கூட ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லும்போது அது திருவிருந்து எடுக்கிறதுக்காகத்தான் ஞானஸ்நானம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அவர் திருவிருந்து எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இது அவரவருடைய கட்டளைகளாக அவரவர்கள் நியமித்து கொண்ட காரியம். அது டினாமினேஷன்ஸ் படி, டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறோமே, அவ்விதமாக போய்விட்டது. அதனால் தான் சத்திய தேடியில் நான் ஒரு வசனம் எழுதியிருப்பேன். சாரு வசனம் சொல்லுவார், ஏன் இத்தனை பிரிவினைகள், இத்தனை பிரிவுகள் சபைகளில் வந்தது, டினாமினேஷன்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு தான் அவர் ஒரு டயலாக் சொல்லுவார். பைபிளை யார் யார் எப்படி படித்து புரிஞ்சுண்டாளோ அப்படி தான் அவாவா பிரிஞ்சுண்டா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் பைபிளை எப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிஞ்சு போகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, வார்த்தையினால் நீ பார்வை அடைவாய் அப்படின்னு சொல்லி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது போ அப்படின்ட்டார். வார்த்தையிலே குணமாயிட்டான். பர்த்திமையை எப்படி குணமாக்கினார்னாக்கா, நீ என்ன பார்வை அடைய விரும்புகிறாயான்னா, ஆமாம் ஆண்டவரே, எல்லாம் உடனே என்ன சொன்னார், நீ பார்வை அடை. இன்னொரு இடத்துல என்ன பண்ணார், மண்ணை எடுத்து அதில் எச்சில் தொப்பி அதை குழைத்து அதனுடைய கண்ணில் பூசி போய் சீலோவாமில் போய் கழுவு அப்படின்னார். ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே பார்வை கொடுப்பதற்கு இருவிதமான வழிமுறைகளில் அவர் செய்தார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குரூப்பு சேர்த்த பூசுறது தான் எங்கள் குரூப்பு, எங்கள் சர்ச்செல்லாம் சேர்த்த தான் பூசுவோம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுன்னா, ஒன்றும் இல்லைங்க, வார்த்தையில் சொன்னாலே போதும். இப்படி தான் நமக்கு எது வசதியாக இருக்கிறது, எனக்கு விருப்பமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது அப்படின்போது நான் அதை எடுத்துக்கிட்டு இதுதான் எங்களுடைய கோட்பாடு, இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லி நாம டாக்டரின்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது கிடையாது. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஏன் சொல்கிறேன்னா, சரவணபவனுக்கு போகிறோம், தயிர் வடைக்கு ஆர்டர் பண்ணுறோம், இல்லை சாம்பார் வடையை ஆர்டர் பண்ணுறோம். சாம்பார் வடையை ஆர்டர் பண்ண உடனே அவன் சாம்பார் மேலே வடை மேலே வெறும் சாம்பாரை தெளித்து கொடுத்தா ஒத்துப்பீங்களா? என்னப்பா சாம்பார் வடைன்னா நீ மேலே தெளித்து கொடுக்குற, அது உள்ளே முங்கி இருக்கணும். இதுதான் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, வாழை இலையில் சாப்பாடு போடுறோம். வாழை இலையை சாப்பாடு போடும்போது வாழை இலையை முழுசாக போட்டு தண்ணி பக்கெட்டில் போட்டு கழுவுறோம், என்ன பண்ணுறோம், தெளிக்கிறோம். சும்மா தெளித்தாலே அந்த வாழை இலை சுத்தமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இதுதான் சரியானது
அதனால் நாங்கள் வந்து தலையில் தெளித்து அனுப்பிடுறோம். இப்படி நாம உருவாக்கி கொண்டோம். அப்படி அல்ல. நான் வந்து ஜெருசலேமுக்கு போகும்போது அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்களோடு நான் போயிருந்தப்போ டூருடைய அந்த ப்ரோக்ராம் ஐட்டினரி எப்படி வருதுன்னாக்கா, அங்கே 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லறையில் வந்து திருவிருந்து கொடுப்பார்கள். அதே போல் யோர்தான் நதியில் வந்து யாரெல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஞானஸ்நானம் எடுப்பதற்காக ஒரு மகனை கூப்பிட்டு வராங்க. சின்ன பையன், 13 வயது பையன், அந்த பெற்றோர். ஆனால் டூர் ப்ரோக்ராம் எப்படி வருதுன்னா, முந்தின நாள் யோர்தான் நதியும், அடுத்த நாள் வந்து இது மாதிரி அதை மாறிவிட்டது. திருவிருந்து எடுப்பது முன்தினமாகவும் ஞானஸ்நானம் எடுப்பது அடுத்த நாளாகவும் வந்து தான் அவங்களுக்கு ஒரே இதுவாகிடுச்சு. ஐயோ, மகன் நாளைக்கு தானே ஞானஸ்நானம் எடுக்கிறான், இன்றைக்கி திருவிருந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி மோகன் அண்ணங்கிட்ட வந்து கேட்டாங்க. ஐயா, இந்த மாதிரி என் மகன் நாளைக்கு யோர்தானில் ஞானஸ்நானம் எடுக்கிறான், ஆனால் இன்றைக்கி நீங்கள் இது மாதிரி திருவிருந்து கொடுக்குறீங்களே. உடனே அவர் கூப்பிட்டாரு. தம்பி இங்கே வான்னார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். விசுவாசிக்கிறேன். உனக்காக அவர் மரித்து உயிர் தெழுந்தார்னு விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன். ஓகே, வந்து நில்லுன்னு சொன்னார். அவனுக்கு திருவிருந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இதை நான் பார்த்தேன். ஒரு முதியவர், அவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப காலம் ஓடியவர், அவருக்கு இறையியல் படித்தவர் தெரியும். அவர் சொல்கிறாருன்னும் போது நான் அதை ஏற்றுக்கொண்டேன். ஓகே, தவறு இல்லை. ஏனென்றால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை நினைவு கூறும்படி? அவர் பலியானதை நினைவு கூறும்படி. அப்போ பலியானதை நினைவு கூறும்படி அப்படின்னு வரும்போது, அவர் பலியானதை நினைவு கூறுறது வெறும் கிறிஸ்தவம் மட்டுமா? அப்போ அவர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சொன்னபோது அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஓகே, அவர் சொன்னது சரியாக இருக்கிறது. இவ்விதமாகத்தான் நம்ம சிந்திக்கணும். எது சரி எது சரியில்லை என்பதை நாம் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதனால தான் வந்து இது சரியா அது சரியா, இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டாக அந்த மொழிபெயர்ப்பு கரெக்டாக, திருவிவிலியம் படிக்கலாமா பழைய மொழிபெயர்ப்பு படிக்கலாமா, இப்படி எல்லா இடத்துலையும் இது செய்யலாமா அது செய்யலாமா, இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. நாம் அவரோடு வைக்கின்ற உறவு அவ்வளோதான். டூ திஸ் இன் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதனால் எப்போல்லாம் நினைவு கூறுறீங்களோ அப்போ செய்யலான்னு அர்த்தம். சிலர் என்ன சொல்லுவாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் தான் வந்து திருவிருந்து எடுக்கணுன்னுவாங்க. ஒரு சிலர் வந்து வாரம் எடுக்கலான்னாங்க. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அர்த்தமாகிடுது. மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் அவர் பலியானார் இருந்தால் நினைவு கூறுங்க, அப்போ மட்டும் வாயில் போட்டிங்கன்னா போதும். அப்படி அல்ல. சரி பாருங்கள், நம்ம இவ்விதமாக ஒரு தேசத்தில் திராட்சை பழமே கிடையாது, அங்கே வந்து திராட்சை ரசமே கொடுக்கலை. இதுதான் உண்மை. கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுவோம்? இப்போ அதை நம்ம சொல்லிட்டோம்னா உடனே அதெல்லாம் நம்ம வெளி தேசங்களில் அங்கங்கே நடக்கிறத பார்க்கணும். இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் கலர் சோடா தான் கொடுக்குறாங்க. நான் போயிருக்கேன் இந்த திருவிருந்தில், கலர் சோடா தான் கொடுக்குறாங்க, அப்பமும் திராட்சை ரசமும் சொல்லி. அப்போ நம்ம உடனே ஐயோ இயேசு கிறிஸ்து கொடுத்தது வந்து அந்த அப்பம் இல்லையா, அதே அப்பத்தை தான் நம்ம செய்யணும் அப்படின்லாம் நினைக்க முடியுமா? ஒரு அருமையான ஒரு ஊழியர் சாலமோன் அப்படின்றவர் ஒரு இந்து மதத்திலிருந்து வந்து அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஆசிரமம் நடத்துகிறார். இன்றைக்கும் அது வந்து திருவையாறு பக்கத்தில் இருக்குது அந்த ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு நாங்கள் போகும்போது அங்கே வந்து திருவிருந்து கொடுத்தாங்க. அந்த திருவிருந்துக்கு நாங்கள் போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னாக்கா, இட்லி கொடுத்தார். திருவிருந்தில் இட்லியை 4 துண்டாக வெட்டி லைம் ஜூஸ் கொஞ்சம் கொடுத்தாரு. திருவிருந்து எடுத்தோம். அவர் என்ன சொன்னார், அப்பா இது வந்து அதனால தான் சாக்கிரமந்து என்பது வேறு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாக்கிரமந்து என்பது வேறு, திருவருட்சாதனம் என்பது வேறு. அருட்சாதனங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸை வச்சு நீ வந்து இதை செய்ய, இதுக்கு அடையாளமாக இதை செய் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம வந்து திருவிருந்து என்று வரும்போது நம்ம என்ன சொல்லக்கூடாது, இந்த டேபிள் மேலே இருக்குது இந்த ப்ரெட்டு தான் அவருடைய மாம்சம்னு சொல்லக்கூடாது. அந்த மாம்சம்தான் இந்த அப்பம், அந்த ரத்தம் தான் இந்த திராட்சை ரசம் அப்படின்னு சொல்லணும். இந்த திராட்சை ரசம் தான் அவருடைய ரத்தம், இந்த அப்பம் தான் அவருடைய மாம்சம் கிடையாது. ஆகையால் அதற்கு பதிலாக நாம் இதை எடுக்கிறோம். அதை நினைவு கூறல. மாம்சத்தை நான் அவருடைய மாம்சத்தை புசித்தால் ஒழிய உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த மாம்சத்தை புசிப்பதற்கு நாம் என்ன பண்ணுறோம், அதன் அடையாளமாக ஏதோ ஒன்றை நாம் புசிக்கிறோம்.
அது தேசத்தின்படி மாறும். சில தேசங்களில் அது இருக்காது, சில தேசங்களில் கிடைக்காது. அப்போ அங்கு எந்த சாதனம் கிடைக்கிறதோ அந்த சாதனத்தை நாம் அருட்சாதனமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல தான் ஞானஸ்நானம் என்று வந்தாலும் அது அப்படி தான். ஏன்னா பேதுரு வந்து என் காலை கழுவுறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்தப்போ அவர் என்ன பண்ணார்? முடியாது, என் காலை நீங்கள் கழுவக்கூடாதுன்னாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா அப்போ என்கிட்ட உனக்கு பங்கு இல்லை அப்படின்னா தலையிலேருந்து எனக்கு ஃபுல்லாக ஊற்று. இப்படி தான் நம்ம பேதுரு மாதிரி தான். ஒன்று வச்சா குடுமி சரிச்சா மொட்டைன்ற மாதிரி, ஒன்று இப்படி பண்ணிட்டு இல்லைனா ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரீம். அப்படி அல்ல, நிதானித்து நடுநிலைமையாக யோசித்து ஆன்மீகம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னது என்ன என்பதை உள்வாங்கி அதை நம்ம அது தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம். என்னவோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரெக்டு, நான் மட்டும்தான் கரைச்சி குடிச்சிட்டேன்னு நினச்சிட்டு வர்றதுனால சில பிரச்சனைகள் வருகிறது. இது நான் உங்களுக்கு எனக்கு கற்பித்ததை, நான் படித்ததை, நான் தியானித்து அறிந்ததை உங்களிடத்தில் சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். இது அவரவர்களுடைய விருப்பத்தின்படி வசதியின்படி செய்து கொள்வது. ஆனால் ஒன்று தான், நமக்காக மரித்தார், புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே போயிட்டோம். புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். அப்போ புதிய ஏற்பாடு, ஏற்பாடுனாலே என்ன அர்த்தம்? ஆயத்தம்னு அர்த்தம். கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது, பயண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குதுன்னா என்ன? ப்ரிப்பரேஷன் அர்த்தம். புதிய ஏற்பாடுன்னா என்ன? நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உன் ஏற்பாடெல்லாம் நல்லா இருக்குதாப்பான்னு அர்த்தம். அந்த ஏற்பாடை ஒழுங்காக பண்ணிக்கணும். அதனால தான் பைபிள், BIBLE அப்படின்னாலே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் எர்த். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பைபிள். அதை சரியாக படித்து சரியாக புரிந்து கொண்டால் நாம் சரியான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.